ஜெய் ஸ்ரீராம். என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் கோயிலுக்கு போனேன். காலையில் போனப்போ அங்கே ஏதோ ஹோமம் நடந்துகிட்டு இருந்தது. ஹோமம் முடிஞ்சவொடனே ஒரு தம்பதிகள், அவங்க மாமனார் மாமியார் 4 பேர் சேர்ந்து ஹோமில் உட்காந்தாங்க. அப்புறம் என்னமோ ஐயர்கிட்ட அர்ச்சகர்கிட்ட என்னமோ இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க, இவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு இருக்கும்போது அது முடிஞ்ச உடனே அந்த ஜுவாலை இருக்கும் பாருங்கள், ஹோமம், அந்த ஹோமகுண்டத்தில் அதில் சுற்றி வருவாங்கல்ல, அதுமாதிரி நம்மளும் சுற்றலாமான்னு அங்கே இருக்க ஒரு லேடியை கேட்டேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது கிரக சாந்தி பண்ணுறதுக்கோசம் அவங்க பண்ணியிருக்காங்க ஹோமம். அதில் நம்மளாம் சுற்றக்கூடாதுன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சாந்தி பண்ணுறப்போ தோஷம் கழிக்கிறதுக்கு தான் பண்ணிருக்காங்க. அதில் போய் நம்ம புந்தோம்னா தப்பாகிடலாம். அதுக்கு தான் அவங்க சொன்னாங்க. இதுக்கு என்னென்னா, இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பழக்கம். இந்த ஹோமம் பண்ண ஹோமகுண்டத்தில் அந்த சாம்பல் இருக்குது பாருங்கள், சாம்பல்னு சொல்லுவாங்களா திருநீர்னு சொல்லுவாங்களான்னு தெரில, அதை சாயந்தரத்தில் போகும்போது அது ஆறி போய் இதுவாக இருக்கும். அதை போய் நான் எடுத்து நெத்தியில் விட்டுக்கிறது, வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருது, இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பேன். இவங்க இதை சொன்ன பிறகு இப்போ காலையில் ஹோமம் பண்ணவங்க என்ன பர்பஸ்க்கு பண்ணாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம பாட்டுக்கு எடுத்து நெத்தியில் பூசிக்கிட்டு திருப்பி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தால் அது என்ன ஆகுமோ தெரில, தோஷம் ஆகுமோ நல்லதா கெட்டதாக தெரில. அதனால் சிம்பிள், இன்றைக்கி தான் முடிவு பண்ணியிருக்கேன். அர்ச்சகர் எதாவது கொடுத்தாருன்னா வாங்கிட்டு வருது. இந்தமாரி எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் செய்யக்கூடாது, தெரியாத விஷயங்களில் எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி நீங்களும் இதுமாதிரி செய்கிறவங்களா இருந்தால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க.